ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நவம்பர் 20க்கான நியூஸ் பேப்பர் தான் பார்க்க போறோம். ஸோ இதில் வந்து பாருங்க, டியூ ஸ்டூடெண்ட் எக்ஸ்பெல்டு ஓவர் ஆன்டி என்டிஏ கிராஃபிட்டி அப்படின்னு இருக்கு. கிராஃபிட்டி அப்படின்னா ஆம், அதாவது ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் வால்ஸ்லலாம் கிறுக்கிறது. சரியாங்க. ஸோ இதில் இப்போ சிவிலைசேஷன் அப்போ அவங்க ஒரு எழுத்து எழுதுனாங்கன்னு சொல்றாங்கல்ல. ஸோ அந்த டிராயிங்ஸ், பிக்சர்ஸ் அதெல்லாம் வந்து கிராஃபிட்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அடுத்து இந்த இடத்துல பாருங்க. இப்ப நீங்க ஏதோ ஒரு டெபாசிட் ஸ்கீம்ல பணம் இழந்துட்டீங்க. எய்தர் அது வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்ப்பரேஷனா இருக்கலாம், இல்ல பேங்கிங் கம்பெனிஸா இருக்கலாம். அப்ப நீங்க எங்க போய் உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க அப்படின்னா, ஆர்பிஐயோட சாச்சட் போர்ட்டல் அப்படின்ற இடத்துல போய் நீங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கான அட்ரஸ் https://sachet.rbi.org.in. ஸோ இங்க வந்து ஒன்லி ஃபார் டெபாசிட், இல்லீகலா டெபாசிட் வாங்குற கம்பெனிஸ்க்கு அகேன்ஸ்டா நீங்க கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணலாம். ஸோ அன்ரியலிஸ்டிக் ரிட்டர்ன்ஸ் தரோம்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ நீங்க போடுங்க 50% ரிட்டர்ன்ஸ் வரும், 60% ரிட்டர்ன்ஸ் வரும். அந்த இதுக்கு வந்து நீங்க இது பண்ணலாம். ஸோ அடுத்தது பாருங்க, சாஸ்டட்ல 2 போர்ட்டல் இருக்குங்க. ஒண்ணு வந்து கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்கிற டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் போர்ட்டல். இன்னொன்னு வந்து ஆர்பிஐ சொல்லியிருக்கிற கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். எதுக்குன்னா இல்லீகல் டெபாசிட் வாங்குறவங்களுக்கு. அடுத்து பிரிசன் டேக் அப்படின்னா என்னன்னு பாருங்க. நம்ம பிரிசனர்ஸ பரோல்ல விடும்போது அவங்க கையில வந்து ஒரு எலக்ட்ரானிக் ட்ராக்கிங் ஐடி வந்து ட்ராக்கரை வந்து நம்ம கட்டி விட்டுறலாம். இப்படி பண்றதுனால என்ன ஆகும்னா, ஜெயில்ல வந்து நிறைய கன்ஜெஷன் இருக்கு, நெருக்கடி இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. சரியாங்க. இது அதை பத்தின ஒரு நியூஸ். இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. அடுத்து கன்சிஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு இருக்குங்க. டெல்லியில ஏர் பொல்யூஷன் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. உடனே ரெஸ்பான்ஸ் வேணும். ஓகேவாங்க. அப்படின்னு இமீடியட் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதை வாசிச்சு பாருங்க. நம்மளுக்கு பொல்யூஷன் ஆங்கிள்லையும் என்விரான்மெண்ட் சம்பந்தமா வர கொஷின்ஸ்க்கும் அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஏதாச்சும் வரலாம். ஸோ அடுத்து பாருங்க, இம்போசிங் டேரிஃப்ஸ் ஆன் சைனா, சைனீஸ் இம்போர்ட்ஸ் எ குட் ஐடியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப சைனீஸ் குட்ஸை நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அதுல சைனால இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணி வாங்குறோம் இல்லையா? ஸோ அந்த குட்ஸுக்கு அடிஷனல் டாக்ஸ் இந்த மாதிரி யார் போட போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ் வந்து போட போறாங்க. எதுக்காண்டி அப்படின்னா, நிறைய குட்ஸுக்கு வந்து இன்னும் அந்த டாக்ஸ் வந்து சைனா கட்டாம இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி போட்டா சைனா வந்து நம்மளுக்கு நிறைய பணம் குடுத்துரும், வரவேண்டிய பணம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு யுஎஸ் வந்து நினைச்சிருக்காங்க. ஸோ அங்க ட்ரேட் டெபிசிட் இருக்கு அவங்கள்ட்ட. ஸோ இந்த மாதிரி பண்றதுனால என்ன ஆகும்? யுஎஸ்ல வந்து சைனாவோட ப்ராடக்ட்ஸோட விலை வந்து கூடும். ஸோ அது ஒரு சைனீஸ் ப்ராடக்ட்டா இருந்தா அதோட விலை வந்து ஜாஸ்தியா இருக்கும். அப்ப அங்க மக்களால நிறைய விலை கொடுத்து அதை வாங்குற மாதிரி இருக்கும்போது, அப்ப பிரைஸ் ரைஸ் ஏற்படும். அப்பனா அது வந்து ஒரு இன்ஃப்ளேஷனை காஸ் பண்ணும். ஸோ டொமஸ்டிக் இன்ஃப்ளேஷன் வந்துருது. அப்ப இங்க வந்து இவங்களோட குட்ஸ் நிறைய சேல் ஆகாது. சைனாவோட குட்ஸ் நிறைய சேல் ஆகாது. ஸோ இன் ரிட்டர்ன் என்ன பண்ணுவாங்க சைனா? அமெரிக்கன் குட்ஸ் சைனால எதெல்லாம் இம்போர்ட் பண்றாங்களோ அது மேல அவங்களும் ஜாஸ்தி இம்போர்ட் டியூட்டி போட ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்படி பண்ணும்போது அங்கேயுமே திரும்பியும் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்கு. சைனாலையும் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாகும். ஸோ இதனால ஒரு குளோபல் ட்ரேட் வார் வர நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா, ஆம், சைனா வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணா அது வந்து இதுல இருந்து தப்பிக்கலாம். ஏன்னா மித்த கண்ட்ரிஸ் வந்து இந்த மாதிரி இம்போர்ட்ஸ் போடுறது இல்ல. அடுத்து ஜெஸ்டிகுலேட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ எக்ஸ்பிரஸ் சம்திங் பை வே ஆஃப் ஆக்ஷன்ஸ் தான் ஜெஸ்டிகுலேட்டுங்க. ஸோ அடுத்து இந்தியாஸ் விஷன் ஃபார் ஃப்ரீ ஓப்பன் மேரிடைம் நெட்வொர்க் இஸ் ஃபைண்டிங் ரெசனன்ஸ் அக்ராஸ் த வேர்ல்டு. ஸோ எல்லாருக்குமே இந்த விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்தியா என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம போர்ட்டோட கெப்பாசிட்டி எல்லாமே பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம் இந்தியா. இந்தியன்ஸுக்கு வந்து பழங்காலத்துல இருந்தே மேரிடைம் எக்ஸ்போஷர், அதாவது சோலாஸ்ட்ட இருந்து, அதுக்கப்புறம் வந்து சிவர சிவாஜி மகாராஜா அவங்களோட எக்ஸ்போஷர் இல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து, ஸோ இதுல இருந்தெல்லாம் நம்மளுக்கு ஃப்ளீட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் நல்ல ஒரு லெசன் இருக்கு.
ஸோ செக்யூரிட்டி வைஸும் நம்ம வந்து இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். ஏன்னா இதுதான் மேஜர் ரூட் டு என்டர் இன்டு த கண்ட்ரி. எல்லாருக்குமே இந்த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நாங்க குடுக்குறோம். நீங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே புடிச்சிருக்கு. இஸ் ஃபைண்டிங் ரெசனன்ஸ்னா இஸ் ஃபைண்டிங் மொமெண்டம். அடுத்து பாருங்க, பேயிங் ஹியூஜ் காஸ்ட் ஃபார் கிளைமேட் ஆக்ஷன் சேஸ் இந்தியா அட் காப் 29. இப்ப காப் 26ல வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பெரிய ஃபண்ட் ரெடி பண்ணணும். அப்போ 1.5 டிகிரி செல்சியஸ்க்கு கீழ நம்மளோட குளோபல் வார்மிங்க கொண்டு வரணும். இதுக்கு பெரிய பெரிய கண்ட்ரீஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பெரிய கண்ட்ரீஸ் கார்பன ஆல்ரெடி குறைச்சிட்டாங்க. ஏன்னா புது புது டெக்னாலஜிஸ் அவங்கள்ட்ட வந்து டெவலப்டு கண்ட்ரீஸ்னால நல்ல எக்கானமி இருக்கு, நல்ல ஜிடிபி இருக்கு. அந்த பணத்த வச்சு அவங்க அந்த டெக்னாலஜி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி கார்பன குறைச்சிட்டாங்க. ஆனா நம்மள மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரி. ஏன்னா நம்மளுக்கு பாப்புலேஷன் ஜாஸ்தி. அதனால கார்பன் ஒரு வே இல்ல அதர் வேல வந்துட்டே தான் இருக்கு. ஸோ இப்ப புது புது டெக்னாலஜிஸ் கொண்டு வரதுக்கும், அதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் நம்மளுக்கு ஒரு பக்கம் ஃபைனான்ஸ் வேணும். இன்னொரு பக்கம் இந்த கிளைமேட் ஆக்ஷனுக்காண்டியும் பணம் குடுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ கார்பனையும் குறைக்கிறதுக்கு முடியல. அதோட எஃபெக்ட்ஸையும் நம்ம கவுண்டர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அட் த சேம் டைம் அதுல டெக்னாலஜிக்கு இன்வெஸ்ட் பண்ண காசும் வேணும். அப்புறம் கிளைமேட் ஃபைனான்ஸ்க்கும் குடுக்கணுன்றது வந்து நம்மள மாரி டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு ரொம்ப பர்டனா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் என்விரான்மென்ட் கீர்த்தி வரதன் சார் வந்து காப் 29 மீட்டிங் பக்குல பேசியிருக்காரு. ஸோ இங்க பாருங்க, இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் 2 பேருக்கு குடுத்துருக்காங்க. ஒருத்தர் வந்து டேனியல் பேரன்பாய்ம், இன்னொருத்தர் வந்து அலி அபு. ஸோ அலி அபு அப்படின்றவர் வந்து பாலஸ்தீன்ல பீஸ் நெறைய கொண்டு வந்திருக்காரு. ஸோ 15 வயசுலயே ரொம்ப போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்காரு. உண்ணாவிரதம் அவரும் அவங்க அம்மாலாம் சேர்ந்து பண்ணி, அதாவது பீஸ்காண்டி மட்டும் பண்ணியிருக்காங்க. டேனியல் பேரிம்ரோம் அவர் வந்து ஒரு பியானிஸ்ட்டுங்க. ஸோ அவரும் அமைதிக்காண்டி நெறைய ப்ரோகிராம்ஸ், மியூசிக்கல் ப்ரோகிராம்ஸ்லாம் நடத்தியிருக்காரு. ஸோ சென்செக்ஸ், நிஃப்டி திரும்பியும் இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டாடா பவர் வந்து புதுசா ட்ரங்க் கிரீன் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட்டோட டை அப் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்மளோட ஐஆர்டிஏ சீஃப் தெபஷிஷ் பாண்டே என்ன சொல்லியிருக்காருன்னா, பீம சுகம் அப்படின்ற ஒரு வெப்சைட்ட லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த வெப்சைட் வந்து டிஸ்பியூட் ரெசல்யூஷன் வெப்சைட். ஸோ உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தா நீங்க அதுல ரெய்ஸ் பண்ணா அத வந்து அவங்க சரி பண்ணி தருவாங்க. ஸோ இது வந்து என்ன சொல்லுது, இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு டிஸ்ப்ளே ஆயிருக்கும். ஸோ இத வந்து நம்ம யூஸ்ஃபுல் சிஸ்டத்துக்கு மூலமா நம்ம வந்து இந்த இன்சூரன்ஸ கொண்டு வரணும். அதாவது செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நெறைய இன்சூரன்ஸ்ல மிஸ் செல்லிங் நடக்குது. ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் குடுத்து இத நீங்க வாங்குங்க, இவ்ளோ பணம் வந்துரும் அப்படி இப்படின்லாம் சொல்லி வாங்க வச்சுட்டு கடைசியில அது அந்த கஸ்டமருக்கு போய் சேர மாட்டேங்குது. ஸோ இப்ப என்ன சேனல் வழியா நம்ம விக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப எஸ்பிஐ பேங்கிங் அண்ட் எக்கனாமிக்ஸோட கான்க்ளேவ் வந்து 2024 நடந்துட்டு இருந்தது. ஸோ அந்த இடத்துல தான் இத பத்தி பேசியிருக்காங்க. அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம வந்து பேங்கிங் சேனல் வழியா விக்கிற ம் இன்சூரன்ஸ் வந்து நல்லா இருக்கு. ஏன்னா, ஆல்ரெடி மக்களுக்கு அந்த பேங்க் மேல ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. அதே மாரி இவங்களும் எஃபிஷியன்ட்டா டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு நம்பிக்கையான திரும்பி திரும்பியும் கஸ்டமர் தேடி வரக்கூடிய ஒரு இக்கோசிஸ்டம் ஃபார்ம் ஆயிருது. அப்படின்னு சொல்லி பேங்கிங்ல மூலமாவே நம்ம செல் பண்ணலாம். அப்ப இது மூலமா மிஸ் செல்லிங் வந்து நெறைய குறையும் அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் அங்கங்க ஸ்மால் டிஃபெக்ட்ஸ் இருக்கு. அத நம்ம சரி பண்ணிட்டா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஸ்மால் டிஃபெக்ட்ஸ தான் இங்கிலீஷ்ல என்ன சொல்றோம்? கிளிட்சஸ் அப்படின்னு சொல்றோம். GLITCHES கிளிட்சஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஸ்போர்ட்ஸ்ல இன்னைக்கு பெருசா நியூஸ் இல்ல. ஓகே ஃபிரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.